ஆண்மையை வலிமை, தீர்மானம், பாதுகாப்பு, நிர்ணயம் என்றெல்லாம் வரலாறு கூறியிருக்கிறது. அதே புராணங்களில் பரமசிவனின் நிலையை பாதுகாப்பு சக்தி என்றே காட்டப்பட்டது. ஆனால் உண்மையான ஆண்மை அர்த்தமுள்ள அமைதியில் இருக்கிறது. ஆண்மை என்னும் சக்தி உடல் உறுதி மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான உள்சக்தி. இந்த சக்தி தீர்மானம், பாதுகாப்பு, பொறுப்பு, மனோருதி போன்ற குணநலன்களை அடக்கியது. ஆண்மை என்பது ஒரு முடிவை எடுத்து அதில் நிலைத்து நிற்கும் மனபலம். உண்மையான ஆண்மை என்பது தனது நெருங்கியவர்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் குணம் கொண்டது. அப்பாக்கள் அதிகம் பேச மாட்டார்கள், ஆனால் வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான வலியையும் சுமப்பவர்கள். ஆண்மை என்பது 10 பேர் தவறான பாதையில் சென்றாலும் சரியான பாதையை தேர்வு செய்யும் துணிச்சல். யாரும் வேலை செய்யாமல் சோம்பேறியாக அலையும் பொழுது ஒருவன் மட்டும் வேலை செய்து தன் வாழ்க்கையை அமைக்க முயற்சிப்பதுதான் ஆண்மை. கோபத்தில் சத்தம் போடுவது ஆண்மை இல்லை, தேவையான நேரத்தில் அமைதியோடு தீர்வு எடுப்பதுதான் ஆண்மை. கோபத்திற்கு பதிலாக பொறுமையை தேர்வு செய்வதுதான் ஆண்மை. ஆண்மை என்பது ஒரு பயமோ மேலாண்மையோ இல்லை, அது ஒரு தாழ்மையான பாதுகாப்பு, ஒரு அமைதியான உறுதி. ஒரே நேரத்தில் அமைதியாகவும் ஆதரிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கத் தெரிந்தவனே உண்மையான ஆண்மையை உணர்கின்றான். ஒரு குடும்பம் சிரமத்தில் இருக்கும் பொழுது ஒருவரிடமும் சொல்லாமல் தானாகவே முழு பொறுப்பை ஏற்று வழிகாட்டும் ஆள் ஆணாக இருக்கின்றான். ஒரு தந்தை தனது மகளுக்காக உடலை வளைத்து வேலை செய்து வருவது ஆண்மைதான், ஆனால் அதை வெளியில் சொல்வதில்லை. சமநிலை இல்லாத சமுதாயத்தில் ஆண்மையும் பெண்மையும் எப்படி பார்க்கப்படுகிறது என்று பார்க்கலாம். ஆணையும் பெண்ணையும் ஒரே நேரத்தில் வாழும் மனிதர்களை சமுதாயம் தனித்தனியாக பிரித்து ஒருவரை உயர்த்தியும் மற்றொருவரை தாழ்த்தியும் பார்க்கிறது. ஆண்கள் அழக்கூடாது என்று கூறும் சமுதாயம் பெண்களின் உணர்வுகளை அடக்கும். பெண்கள் பலமாக இருந்தால் ஆண்களுக்கு கம்பீரம் இல்லை என்று கூறுவது. ஆண்கள் அழக்கூடாது, பரிவாக இருக்கக்கூடாது என்று கூறுகின்ற சமுதாயம் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவதே பலவீனம் என்று சமுதாயத்தில் தவறாக நம்பப்படுகிறது. இது ஒரு தவறான ஒழுங்குமுறை. இதனால் பெண்களும் ஆண்களும் தங்களுக்குள் சக்தியை அடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் மென்மையாயிருக்கணும், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் என்ற கட்டுப்பாடுகள் வேறு. தைரியமாக பேசும் பெண்கள் அவளை மாதிரி இருக்காதே என்ற வார்த்தைக்கு இலக்க ஆகிறார்கள். ஒரு பெண் சொந்தமாக முடிவெடுக்க முயற்சித்தால் அதை விமர்சிக்க சமுதாயம் தயங்காது. ஒவ்வொருவரின் உணர்வுகள் அடக்கப்பட்டாலும் அவை உள்ளே சுழல்கின்றன. குடும்பத்தை கவனிப்பது ஆண் என்றும் குழந்தைகளை வளர்ப்பது பெண். இது வாழ்க்கையின் இயல்பு அல்ல, இது கட்டாயப்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் சட்டங்கள். ஒரு தந்தை வீட்டில் தங்கியிருந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்தால் கூட அவனுக்கு வேலை இல்ல போல அப்படின்னுதான் சமுதாயம் பார்க்கும். ஆண்கள் கட்டளை போட வேண்டும், பெண்கள் அடிபணிய வேண்டும் என்ற கண்ணோட்டமே சமுதாயத்தின் சமநிலையை சிதைக்கிறது. சமநிலை இல்லாத சமுதாயம் என்பது உண்மையான மனிதர்களை உருவாக்குவதற்கு பதிலாக பங்கு என்னும் புரளியில் மனிதர்களை சிக்க வைத்து விடுகிறது. ஆண் மற்றும் பெண் இருவரும் தங்களுடைய முழு சக்தியோடு வாழ முடியாத நிலைதான் இந்த சமுதாயத்தின் குறைபாடு. சமுதாயத்தில் ஆண்மையையும் பெண்மையும் சமநிலை காணும் ஆன்மீகத்தை பற்றி பார்க்கலாம். சிவன் சக்தியுடன் இணைந்தால்தான் முழுமை அடையும். இதற்கு உதாரணமாக அர்த்தநாரீஸ்வரர் ரூபம். பாதி ஆணும் பாதி பெண். ஆன்மீக பயணம் என்பது நம்மில் உள்ள இந்த 2 சக்திகளையும் ஒன்றாக சேர்வது. சமுதாயம் நமக்குள் பிளவுகளை விதைத்தாலும் ஆன்மீகமானது நமக்குள் சமநிலையை வளர்க்கிறது. சிவனும் சக்தியும் ஒரு உடல் 2 பாகங்கள். இடது பகுதி பெண்ணியம், அதாவது சக்தி, வலது பகுதி ஆண்மை, அதாவது சிவம். இந்த இரு உருவம் உலகின் எல்லா பாலின சக்தி சமநிலையின் ஆதாரமாக இருக்கிறது. நீ முழுமையானவராக இருக்க நினைக்கிறாயா? உனக்குள் இந்த 2ம் இருக்க வேண்டும். தியானத்தில் உட்காரும்போது உடல் சுதந்திரம் மட்டுமில்ல, உள்ளத்தில் ஒற்றுமையும் ஆண்மையின் அமைதியும் பெண்ணியத்தின் பரிவும் தேவை. ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமருங்கள். உங்களுக்குள் சத்தம் இல்லாமல் பேசும் 2 சக்திகளை ஆத்மபூர்வமாக உணருங்கள். வள்ளுவர், பாரதியார் போன்றோர் பெண்களின் உரிமைகளை ஆண்களின் பக்கத்திலேயே இருந்து கொண்டு பேசினார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் பெண்களை தெய்வமாக பார்த்தார். ஆன்மீகம் என்றாலே சக்தி, ஆதரவு, சமமான பாசம். ஒரு மென்மையான தலைமையே உண்மையான வலிமை. ஈசனைப் போல வாழும் ஆண்கள் அமைதியோடு பேசுகின்றார்கள். பெண் அழகும் வலிமையும் 2ம் தாங்கக்கூடிய சக்தி. தாயாகவும் குடும்பத்தில் தலைவியாகவும் வாழும் பெண் ஆன்மீகத்தின் நடுமையம். இந்த சமநிலை ஒரு திட்டம் அல்ல, அது ஒரு பயணம். இதை வெளியே தேட வேண்டியது இல்லை, உன்னுள்ளே விழித்திருக்க வேண்டும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீயே சிவன், நீயே சக்தி. ஆண்மை பெண்ணியம் என்பது ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பாடல் போல ஒலிக்க வேண்டும். நம்முள் 2ம் சேர்ந்தால்தான் மனிதனாக முடியும். ஆன்மீகமாகவும் உணர்வாகவும் ஒரு நிமிடம் நிம்மதியாக உட்காருங்கள். உங்கள் உள்ளுக்குள் உள்ள அந்த ஆண்மையும் பெண்மையும் பேசட்டும். ஒரு மனிதன் முழுமை பெற வேண்டும் என்றால் அவனுக்குள் இந்த 2 சக்திகளும் இருக்கணும். நீ ஒரு பெண்ணா?
உன் உள்ளுள்ள தீர்மானத்தை புறக்கணிக்காதே. நீ ஒரு ஆணா. உனக்குள்ள கருணையை அடக்க வேண்டியதில்லை. உணர்வும் உறுதியும் சேரும்போதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒலிக்கின்றது. கண்ணீர் விடாத ஆண்கள், உணர்ச்சி காட்ட முடியாத பெண்கள். ஆனால் உண்மையான வலிமை என்பது உணர்வுகளுடன் இருப்பதில்தான். அந்த சமநிலை நமக்குள் ஏற்கனவே இருக்கிறது. அதை மெல்ல உணருவதே ஆன்மீகம். இன்றைய பயணத்தில் உன் உள்ளத்துல உள்ள ஆண்மையையும் பெண்ணியத்தையும் பார்த்திருப்பாய். இந்த உலகம் சமநிலைக்கு காத்திருக்கிறது. அதை உன்கிட்ட இருந்துதான் தொடங்க முடியும். உனக்குள்ள ஒளி இருவரையும் கொண்டது. அதை புரிந்து கொண்டால்தான் நீ முழுமையான மனிதன்.